எல்லாத்திலிருந்தும் விலகி போக 5 மணி நேர பயணம். ஃபோன் கால் இல்ல, தொந்தரவு இல்ல. நானும் என் முன்னால இருக்கிற பாதையும் மட்டும்தான். கடைசியா பேர் போன அந்த பிளாக்வுட் ஃபாரஸ்ட் இன்னும் 12 மைல் தூரம்தான். என்னடா இது, நான் நினைச்சதை விட ரொம்ப சோர்வா இருக்கேன் போல. கிட்ட வந்துட்டேன் நிலா. கண்ணாடியில நீ பார்த்தது நிஜமில்ல. என்ன நானே சமாதானப்படுத்திக்க முயற்சி பண்ணேன். நான் தனியா இருந்தேன். பதறக்கூடாது. ஒரு நிமிஷம் நிக்கலாம். என் மனசை தெளிவுபடுத்திக்க ஒரு வாய்ப்பு. நான் சோர்வா இருக்கேன். எனக்கு பைத்தியம் பிடிக்கல. பிளாக்வுட் போறீங்களா? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? இங்க யாராவது நின்னா அதுக்கு அது மட்டும்தான் காரணம். தனியா மலையேற போறீங்களா? அது ஒரு பிரச்சனையா? பிரச்சனைன்னு நீங்க எதை சொல்றீங்கங்கறத பொறுத்தது. இது போன மாசம் நடந்தது. அதுக்கு முன்னாடி வசந்த காலத்துல 3 பேர். இந்த வருஷம் காடு ரொம்ப பசியோட இருக்கு. பசியோடவா? புதியவரை பத்தி கவலைப்படாதீங்க. அவரு எப்பவுமே சுற்றுலா பயணிகளை பயமுறுத்ததான் பாப்பார். சூரியன் மறையறதுக்குள்ள திருப்பி வந்துட்டீங்கன்னா எல்லாம் சரியா இருக்கும். என் உள்ளுணர்வு இங்கிருந்து கிளம்ப சொல்லுது. எச்சரிச்சதுக்கு நன்றி. அங்கே ஏதாவது வித்தியாசமா தெரிஞ்சா ஓடி வந்துடுங்க. என்கிட்ட ஜிபிஎஸ் இருக்கு, போர்ட்டபிள் சார்ஜர் இருக்கு, வருஷ கணக்கா மலை ஏறின அனுபவம் இருக்கு. என்ன தப்பா போயிரும்? ஹாய் அம்மா, இங்க ரொம்ப அழகா இருக்கு. காடு ஒரு மேஜிக் மாதிரி இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? ஹலோ ஹலோ அம்மா, உங்களுக்கு கேக்குதா அம்மா? மதியம் நல்லாதான் ஆரம்பிச்சது. ஆனா இப்போ ஏதோ சரியில்லை. நிழல்கள் நீளமா தெரியுது. என்னையே நோக்கி வர்ற மாதிரி பாக்குது. இந்த வழியா போனா எனக்கு 40 நிமிஷம் மிச்சமாகும். சூப்பர். ஆண்டவா, இது எவ்வளவு அழகா இருக்கு. சரி, சில கற்கள், சில கிளைகள். இந்த ஓடை வழியா ஒரு சின்ன பாதை போடலாம். கண்டிப்பா இதை செய்ய மாட்டேன்.
என்னடா நீ இங்க என்ன பண்ற? நீ எப்படி இங்க வந்த? அது ஒரு கதை தேவன், நீ நம்ப மாட்ட. என் போன் கிட்டத்தட்ட ஆஃப் ஆயிடுச்சு. என் பவர் பேங்க் செத்துருச்சு. அப்ப நீ எப்படி இங்க வந்த? நீ இதற்கு முன்னாடி இங்க வந்ததே இல்ல. சமாதானமாக தேவன், என்கிட்ட இதே இருக்கு. டடா, இது எனக்கு ஒரு குறுக்கு வழிய காட்டுச்சு. 40 நிமிஷம் மிச்சப்படுத்திருச்சு. நம்ப முடியுதா? அந்த ஓட நீ நினைக்கிற மாதிரி இல்ல. உள்ளூர் கதைகள் அது ஒரு எல்லைய குறிக்குதுன்னு சொல்லுது. அதோட வழிய மாத்துறது ஒரு மரியாதை இல்லாத செயல். நீ அந்த பெட்ரோல் பங்க்ல இருந்த வயசானவர் மாதிரியே பேசுற. நீ அந்த முதியவர் சொன்னதை கேட்டிருக்கணும். நிலா, திரும்பி போலாம். சூரியன் மறைய போகுது. என்ன இருந்தாலும் உங்க அக்கறைக்கு நன்றி தேவன். ஆனா நான் கிளம்ப போறதில்ல. நான் நல்லா இருக்கேன். ஆனா பஸ்திரமா இருப்பேன்னு எனக்கு வாக்கு கொடு. கடவுள் மேல ஆணையா அந்த ஓடையோட போக்க மாத்த முயற்சிக்காத. மணியை அடிச்சு என் பேரை சொல்லு. ஆனா உண்மையிலேயே தேவைப்படும் போது மட்டும். நன்றி தேவன். ஆனா வேண்டாம். நீ உள்ளூர்காரங்க பேச்ச கேட்டிருக்கணும். இனி எதனாலையும் அதை சரி பண்ண முடியாது. எல்லை நீர் உலகங்களை பிரிச்சு வச்சிருச்சு. என்ன மன்னிச்சிடுங்க. நான் பாலம் கட்டணும்னு மட்டும்தான் நினைச்சேன். நான் போய் சரி பண்ணிடுறேன். பாலம் அவைகளை இணைச்சிடுச்சு. நேரம் முடிஞ்சிருச்சு. அவங்க ஏற்கனவே உள்ள வந்துட்டு இருக்காங்க. பழையவங்க, மறக்கப்பட்டவங்க. நீ எங்க மறைஞ்சிட்ட? நீ பயப்படும் போது காடு ஏமாற்றும். நான் உன்னை பின்தொடர்ந்து வந்தேன். நான் உன்னைய திரும்ப கூட்டிட்டு போறேன். ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, திரும்பி பார்க்காத. அது நிஜமான பாதை இல்ல. இந்த பூக்கள் அவங்க வேட்டையாடும் போது மட்டும்தான் பூக்கும். ஓடு நிலா, நான் சொல்றத மட்டும் செய். ஓடு, எதையும் கேட்காத. அந்த மரமணியை எடு நிலா, அடி. திரும்பி பாலத்துக்கு போ நிலா. ஓடு, நீ உடைச்சத சரி பண்ணு. ஓடு நிலா, நான் சொல்றத செய். வேண்டாம், உன்னை இங்க விட்டுட்டு என்னால போக முடியாது. தேவன், நீ என் நண்பன். மணியை அடிச்சா எங்களை பயமுறுத்த முடியும்னு நினைச்சியா? எவ்வளவு முட்டாள்தனமானவள் நீ நிலா. நீ செஞ்சத சரி செய்ய ஒரு வழி இருக்கு. ஆனா அதுக்கு ஒரு பலி தேவை. உங்களுக்கு என்ன வேணும்? ரத்தம் மனப்பூர்வமா கொடுக்கப்பட்டது. ஒரு பெயர் மனப்பூர்வமா சொல்லப்பட்டது. என் பேரு நிலா. நான் இங்க தனியா சாகிறதுக்கு பயப்படுறேன்.
நம்பிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தோன்றும் பாதையை பின்பற்று. நீ என்ன பார்த்தாலும் என்ன கேட்டாலும் அதை விட்டு விலகாதே. சந்திரன் உச்சம் தொடும் முன் நீரை அதன் வழிக்கு திருப்பு. இப்போ போ. அவங்க இவ்வளவு நாளா ரொம்ப பசியோடு இருக்காங்க. அப்ப எல்லாம் உண்மைதான். அந்த பே கார்டு, அந்த பே பெட்ரோல் பங்க், அப்புறம் மற்ற எல்லா விஷயமும். நன்றி தேவன். நீ இப்போ ஒரு நல்ல இடத்துல இருப்பேன்னு நம்புறேன். உன்னை மிஸ் பண்ணுவேன் தேவன். பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.